என்ன பண்ணுற? சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகாயத்ரி vlogs. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டு சமையல் ஸ்பெஷல் போட்டு. இன்றைக்கி ஃபைனலாக போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து வந்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் இப்போ தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி தான் பொங்கலுக்கு என் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங், அதனால் அது வச்சுருந்தேன். சரி பொங்கல் தானே வைக்க போகிறோம், அதுக்கு சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு மதியம் லஞ்சுக்கும் சேர்த்தே கத்திரிக்காய் அதுக்கப்புறம் இது பேர் என்ன புடலங்காய்லாம் போட்டு ஒரு டேஸ்டியான சூப்பரான சாம்பார். காரம் கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்கு பொரியல் வந்து இது பேர் மட்டும் என்ன, இந்த பேர் மட்டும் டக்குன்னு எப்போ ஸ்டக் ஆகுது. என்னது? கோவக்காய் இல்லை, இப்போ சொன்னேனே. பொடலங்காய் பொரியல், தேங்காய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு பண்ணியிருக்கேன். இதில் கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். எங்கே அடிக்கிற வெயிலுக்கு கொத்தமல்லி காயே வாடி போயிடுது. ஃபைனலாக சாதம் இதான் ஃபஸ்ட்டே செஞ்சுட்டேன் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆல்ரெடி பொங்கல் வந்து பிளேட்டில் போட்டாச்சு. இப்போ வந்து அதில் சட்னி சாம்பார் மட்டும் ஊற்றணும். நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணிடுறேன். சம்மருக்கு இங்கே நிற்கவே முடியல, சுத்தமாக வேர்த்து உழுகுது. அதனால் இங்கே வந்து நிலமை பாருங்க. இது போன சம்மருக்கு நாங்கள் வாங்கின குட்டி ஃபேன். அப்போ வந்து கரண்ட் வேறு அடிக்கடி கட் ஆகிட்டே இருந்துச்சா, அதனால் என் கணவர் வந்து இந்த கிச்சனில் இருக்கும்போது இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு. எனக்காக பாசமாக இருந்தால் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சம்மர் போனதுக்கப்புறம் இதை நான் எடுக்கவே இல்லை. இப்போ வந்து அவங்க தான் தேடி தொலைவி இதை எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் நல்லா ஒழுவிட்டே இது எனக்கு. நான் எத்தனை வாட்டி காலிலேருந்து 3 வாட்டி முகம்லாம் கழுவிட்டேன். அப்பயும் அப்படியே எரியுது. வேறு தான் கிளைமேட் அவ்வளோ சின்னது வெயில் அடிக்குது. இப்போவே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் சுடு தண்ணியும் வச்சுருக்கேன், அது காட்ட மறந்துட்டேன். பொரியல் ஃபைனலாக சாதம். இனிமேல் தினமும் தயிர் சாதமாகவே சாப்பிட்றலான்னு தோணுச்சு. இன்னைக்கு கூட தயிர் சாதம் தான் செய்யலாம்னு நினச்சேன். என் கணவரின் நலனை கருதி வேணான்னு விட்டுட்டேன். இருந்தாலும் நான் மட்டுமா சாப்பிட்லான்னு தான் நினச்சேன். சரி ஓகே, இது வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீட்டில் தயிரும் இல்லை, இதுக்காக கடைக்கு அனுப்பணும் பாவம் அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. சாம்பார் சட்னி ரெண்டுமே ஒன்றா ஊற்றிடுவாங்க. சாம்பார் எனக்கு இந்த மாதிரி கலந்து சாப்பிட கலக்காமல் சாப்பிடணும். நாங்கள் டோட்டலாகவே சாப்பாட்டில் மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கோம். அதனால சண்டை வரல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டே தான். நீங்களாம் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.